Namaste children, welcome to science class. So today we are going to see a topic is modern periodic law. So இப்போ நம்ம last weekல அது பார்த்தோமா modern periodic table பார்த்தோம். Just ஒரு recall பண்ணிக்கலாம். In 1913 the English physicist Henry Moseley through his experiment அதாவது first இந்த periodic table வடிவமைச்சது யாரு அப்படினா 7 periods 8 rows வச்சு 7 rows and 8 columns வச்சு அந்த டேபிளை உருவாக்குனது யார் அப்படின்னா டிமிட்ரி மெண்டலீவ். அவருக்கு தான் இந்த பெருமை சேரும். ஸோ இப்போ அவர் வந்துட்டு என்னென்னா அட்டாமிக் மாஸ் படி எலமெண்ட்ஸை அரேஞ்ச் பண்ணியிருந்தார். ஸோ ஆஃப்டர் தட் இந்த இயர் 1913 இங்கிலீஷ் ஃபிசிசிஸ்ட் ஹென்ரி மோஸ்லி அவர் வந்துட்டு அவரோட எக்ஸ்பிரிமெண்ட் த்ரூ ஹிஸ் எக்ஸ்பிரிமெண்ட் எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் மூலமாக அவர் என்ன ப்ரூவ் பண்ணார் அப்படின்னா எலமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா அதோட அட்டாமிக் நம்பரை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ அட்டாமிக் நம்பர் ஆர்டரில் அந்த அட்டாமிக் நம்பரோட இன்க்ரீஸிங் ஆர்டரில் எலமெண்ட்ஸை மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் அரேஞ்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதை தான் வந்து மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ in 1913 the English physicist Henry Moseley through his X-ray diffraction experiments proved that the properties of elements depend on the atomic number and not on the atomic mass. So consequently the modern periodic table was prepared by arranging elements in the increasing order of their atomic number. So modern periodic table la elements அதோட atomic number increasing atomic number order la arrange பண்ண ஆரம்பிச்சாங்க. So this modern periodic table is the extension of the original Mendeleev's periodic table. அந்த Mendeleev's periodic table ஓட extension தான் இந்த modern periodic table அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் and known as இதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா long form of periodic table. அடுத்தது modern periodic law. So atomic number of an element Z indicates the number of protons. ஒரு எலமெண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே சென்டரில் நியூக்ளியஸ் இருக்கும், அதை சுற்றி நியூக்ளியஸ் அண்ட் அதை சுற்றி எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகிட்டு இருக்குமா. இப்போ இங்கே வந்துட்டு அட்டாமிக் நம்பர் ஆஃப் அன் எலமெண்ட் அந்த எலமெண்ட்டோட அட்டாமிக் நம்பர் எப்போவுமே இசட்டுங்கிற லெட்டரை தான் டினோட் பண்ணுவாங்க. அப்படின்னா என்னென்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். ப்ரோட்டான்ஸ் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் ப்ரெசன்ட் இன்சைட் த நியூக்ளியஸ் அப்படின்னு அர்த்தம். ஆர் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஒரு எலமெண்ட்டுன்னு எடுத்துட்டோம்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இஸ் ப்ரெசன்ட் இன்சைட் த நியூக்ளியஸ் அண்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் ப்ரெசன்ட் அவுட் சைட் த நியூக்ளியஸ். அதோட ஷெல்ஸில் வந்து அவுட்டர் ஆர்பிட்டில் வந்துட்டு ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும் எலக்ட்ரான்ஸ். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் ஆர் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் சார்ஜ்னு சொல்கிறாங்க. அப்போ பீரியாடிக் லா என்னென்னா மாடர்ன் பீரியாடிக் லா என்னென்னா the physical and chemical properties of elements depend not only on the number of protons but also on the number of electrons. அந்த எலமெண்ட்டோட physical and chemical properties not only depends upon the protons number of protons மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லை, ஆனாலும் அந்த வெளியில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸையும் அது எலக்ட்ரான் அரேஞ்ச்மெண்ட்டையும் அது டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ physical and chemical properties of elements depend not only on the number of protons but also on the number of electrons and their arrangements. எலக்ட்ரானோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் ப்ரோட்டானோட ரெண்டையும் சார்ந்து தான் வந்துட்டு அந்த physical and chemical properties of elements இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. That is electron arrangement na electronic configuration in atoms அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. ஸோ hence the modern periodic law can be stated as follows. இது 2 மார்க்கில் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ மாடர்ன் பீரியாடிக் லா வந்து எப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா the chemical and physical properties of the elements or the periodic functions of their atomic numbers. So the chemical and physical properties of the elements or the periodic functions of their atomic numbers. Chemical and physical properties of elements வந்து எதை பொறுத்து இருக்குன்னா அதோட periodic function of their atomic numbers பொறுத்து இருக்குன்னு சொல்கிறாங்க. Based on the modern periodic law, the modern periodic table is derived. அடுத்தது இந்த மாடர்ன் பீரியாடிக் லாவை பேஸ் பண்ணி தான் மாடர்ன் பீரியாடிக் டேபிளை டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஃபீச்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் பீரியாடிக் டேபிள். ஸோ அதாவது இம்பார்ட்டன்ஸ் இல்லை முக்கியத்துவம் அதெல்லாம் சொல்லலாம். ஃபீச்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் பீரியாடிக் டேபிள். ஃபஸ்ட்டு என்ன பாயிண்ட் சொல்கிறாங்கன்னா ஆல் த எலமெண்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் த இன்க்ரீஸிங் ஆர்டர் ஆஃப் தயர் அட்டாமிக் நம்பர். அதாவது அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸிங் ஆர்டரில் எலமெண்ட்ஸை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அட்டாமிக் நம்பரை இன்க்ரீஸிங் ஆர்டரில் எடுத்து எலமெண்ட்ஸை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 1 2 3 4 5 லைக் தட். ஸோ ஆல் த எலமெண்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் த இன்க்ரீஸிங் ஆர்டர் ஆஃப் தயர் அட்டாமிக் நம்பர். Next the horizontal rows are called periods. இது நம்ம மெண்டலீவ் பீரியாடிக் டேபிளே பார்த்தோம்.
there are 7 periods in the periodic table. அப்போ இந்த ஹரிசாண்டல் ரோஸ்க்கு வந்து என்னன்னு சொல்கிறாங்க, பீரியட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் எவ்வளோ பீரியட்ஸ் இருக்குது? there are 7 periods in the periodic table. Third point, the elements are placed in periods based on the number of shells in their atoms. ஸோ இப்போ ஒரு ஆட்டம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஷெல், செகண்ட் ஷெல், அதாவது நியூக்ளியஸ் இருக்கும், அதை சுற்றி அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ஸ் வந்து ஃபில் ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த எலமெண்ட்ஸ் வந்து ஆர் பிளேஸ்ட் இன் பீரியட்ஸில் அரேஞ்ச் ஆகிருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் இன் தயர் ஆட்டம்ஸ். நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் இன் தயர் ஆட்டம்ஸ், அந்த ஆட்டம்ஸில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஷெல்ஸை பொறுத்து பேஸ் பண்ணி எலமெண்ட்ஸை பீரியட்ஸில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வெர்டிக்கல் காலம்ஸ் இந்த பீரியாடிக் டேபிள் ஸ்டார்டிங் ஃப்ரம் டாப் டு பாட்டம். குரூப்ஸ் தான் உங்களுக்கே தெரியும். அதாவது வெர்டிக்கல் காலம்னா இந்த மாதிரி ட்ரா பண்ணுறத குரூப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து ரோஸ் அப்படின்னு சொல்கிறோமா. இது 1 2 3 இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து பீரியட்ஸ்னும் இதை வந்துட்டு குரூப்ஸ்னும் சொல்லுவாங்க, வெர்டிக்கல் காலமை. ஸோ இப்போ வெர்டிக்கல் காலம்ஸ் இந்த பீரியாடிக் டேபிள் ஸ்டார்டிங் ஃப்ரம் டாப் டு பாட்டம் ஆர் கால்டு குரூப்ஸ். There are 18 groups in the periodic table. Modern periodic table மொத்தம் எத்தனை groups இருக்குது? 18 groups இருக்குது. Based on the physical and chemical properties of elements, they are grouped into various families. ஸோ அதோட அந்த எலமெண்ட்ஸோட ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்து அதை வந்து டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ், அதாவது வேரியஸ் குரூப் ஆஃப் ஃபேமிலிஸாக பிரிச்சிருக்காங்க. தே ஆர் grouped into various families. Groups in modern periodic table கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபீச்சர்ஸ் புரிஞ்சிருச்சா என்னென்னு? மொத்தம் 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. இது 5 மார்க்கில் கூட கேட்கலாம், இல்லை 3 மார்க்கில் கூட கேட்கலாம். ஸோ ஆல் த எலமெண்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் இன் த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தேர் அட்டாமிக் நம்பர். த ஹரிசாண்டல் ரோஸ் ஆர் கால்ட் பீரியட்ஸ். தேர் ஆர் 7 periods in the periodic table. The elements are placed in periods based on the number of shells in their atoms. அந்த நம்பர் ஆஃப் ஷெல்ஸ், ஆட்டம்ஸோட ஷெல்ஸை பொறுத்து எலமெண்ட்ஸை வந்து பீரியட்ஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. Vertical columns in the periodic table starting from top to bottom are called groups. There are 18 groups in the periodic table. Then based on the physical and chemical properties of elements, they are grouped into various families. அது என்னென்ன ஃபேமிலிஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். groups in modern periodic table. Group 1 alkali metals. ஃபேமிலிஸ்ன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு குரூப் 1ல் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸ்க்கு பேர் அல்கலி மெட்டல்ஸ். செகண்ட் குரூப்பில் இருக்க பேர் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். 3 to 12th குரூப்பை வந்துட்டு டிரான்சிஷன் மெட்டல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. 13th குரூப் போரான் ஃபேமிலி, 14th குரூப் கார்பன் ஃபேமிலி, 15th group nitrogen family, 16th group oxygen family or chalcogen family, 17th group halogens, 18th group noble gases. ஸோ அப்போ இதுதான் வந்து groups in modern periodic table. ஃபஸ்ட் குரூப் என்னமா alkali metals, செகண்ட் குரூப் alkaline earth metals, 3 to 12 குரூப்ஸை வந்து transition metals சொல்கிறோம். 13th group போரான் ஃபேமிலினும், 14th group கார்பன் ஃபேமிலினும், 15th group நைட்ரஜன் ஃபேமிலினும், 16th group ஆக்சிஜன் ஃபேமிலி ஆர் chalcogen ஃபேமிலினும், 17th group ஹாலஜன்ஸ்னும், 18th group noble gases சொல்கிறாங்க. அடுத்தது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன்டு பிளாக்ஸ். அதாவது எஸ் பிளாக் எலமெண்ட், பி பிளாக் எலமெண்ட், டி பிளாக் எலமெண்ட், எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு எலமெண்ட்ஸை வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன்டு பிளாக்ஸ். ஸோ வி நோ தட் த எலக்ட்ரான்ஸ் இன் அன் ஆட்டம் ஆர் அக்காமடேட்டட் இன் ஷெல்ஸ். அதாவது ஒரு ஆட்டம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா சென்ட்ரலாக நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸை சுற்றி அதோட ஷெல்ஸில் வந்துட்டு அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ஸில் வந்து எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. வி நோ தட் நமக்கு தெரியும் என்னது, எலக்ட்ரான்ஸ் இன் அன் ஆட்டம் ஆர் அக்காமடேட்டட் இன் ஷெல்ஸ். எலக்ட்ரான்ஸ் போய் எங்கே அக்காமடேட் ஆகிருக்கும், ஆக்குப்பை ஆகிருக்கும் அப்படின்னா ஷெல்ஸில் தான் இருக்கும். அந்த ஷெல்ஸ் எங்கே இருக்கும், அரவுண்ட் த நியூக்ளியஸ். அதை தான் சொல்கிறாங்க. வி நோ தட் த எலக்ட்ரான்ஸ் இன் அன் ஆட்டம் ஆர் அக்காமடேட்டட் இன் ஷெல்ஸ் அரவுண்ட் த நியூக்ளியஸ். ஈச் ஷெல் கன்சிஸ்ட் ஆஃப் 1 or more சப்ஷெல்ஸ். ஒவ்வொரு ஷெல்லும் வந்துட்டு சப்ஷெல் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஷெல்லுலேயும் வந்துட்டு என்ன 1 or more subshells இருக்கும், in which the electrons are distributed in certain subshells. So we know that the electrons in an atom are accommodated in shells around the nucleus. Each shell consists of, ஒவ்வொரு செல்லுலேயும் வந்துட்டு 1 or more subshells இருக்கும், in which the electrons are distributed in. அதில் வந்துட்டு அந்த சப்ஷெல்ஸில் வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. எலக்ட்ரான்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட் இன் அ மேனர். These subshells are designated as, அந்த சப்ஷெல்ஸ்க்கு பேர் இருக்குது என்னென்னா SPD and F. SPD and F based on the arrangement of electrons in subshell. ஸோ அந்த எலக்ட்ரான் சப்ஷெல்லை அரேஞ்ச் ஆகிறத பொறுத்து அது S block எலமெண்ட்டாக, P block எலமெண்ட்டாக, D block எலமெண்ட்டான்னு சொல்கிறாங்க. ஸோ தி சப்ஷெல்ஸ் ஆர் designated as, அதுக்கு பேர் இருக்குது SPD and F based on the arrangement of electrons in subshell. The elements of periodic table are classified into 4 blocks, namely SPD and F blocks அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. இப்போ S block elements அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பீரியாடிக் டேபிளை பாருங்கள்.
இதில் ஃபஸ்ட்டு குரூப்பில் வந்துட்டு அதாவது என்ன இருக்குது, இந்த ஒரு மாதிரி ஆரஞ்ச் அண்ட் எல்லோ, லைட் எல்லோ கலர் இருக்குங்களா, அதான் ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட்ஸு. ஃபஸ்ட்டு 2 அதாவது இதுவும் வந்துட்டு என்னென்னு சொல்கிறாங்கன்னா எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ். இதுக்கு பேர் என்னமா சொல்கிறாங்க, எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்னலாம் இருக்குது எக்ஸப்ட் ஹைட்ரஜனை தவிர, ஏன்னா ஹைட்ரஜன் கேஸ், லித்தியம், சோடியம், லித்தியம்னா Li, சோடியம்னா Na, கேனா பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பெர்லியம், மெக்னீஷியம், கால்சியம், ஸ்ட்ரோண்டியம், பேரியம், ரேடியம் அந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா. இதை வந்து எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த குரூப் 13ல் இருந்துட்டு குரூப் 13லேருந்து குரூப் 18 முடியுது பாருங்கள். இந்த பக்கம் குரூப் 13லேருந்து 18 முடியுது இல்லைங்களா. இதை வந்து பி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது போரான் ஃபேமிலி, கார்பன் ஃபேமிலி, நைட்ரஜன் ஃபேமிலி, ஆக்சிஜன் ஃபேமிலி, ஹாலஜன் ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இன்னர்ட் கேஸஸ், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான் சொல்லுவாங்க. அப்போ இது வந்துட்டு என்னென்னா 13th குரூப்லேருந்து 18th குரூப் வரைக்கும் என்ன எலமெண்ட்ஸ், பி பிளாக் எலமெண்ட்ஸ். ஸோ அது எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ், இது பி பிளாக் எலமெண்ட்ஸ். அதுதான் ஃபேமிலி நேம் வந்துட்டு என்னது, போரான் ஃபேமிலி, கார்பன் ஃபேமிலி, நைட்ரஜன் ஃபேமிலி, ஆக்சிஜன் ஃபேமிலி, இல்லைனா கால்கஜன் சொல்லலாம். இதை வந்து ஃப்ளூரின் சொல்லாமல் ஹாலஜன் ஃபேமிலி. இது இட் மேக்ஸ் அ சால்ட், அதாவது ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் இதெல்லாம் வந்துட்டு என்னென்னா ரியாக்ட் ஆகி இட் கிவ்ஸ் அ சால்ட். ஸோ இப்போ பார்த்தா இல்லைங்களா எஸ் பிளாக் எலமெண்ட்ஸில் என்னெல்லாம் இருந்துச்சு. அதாவது ஃபஸ்ட்டு குரூப்பில் இட் இன்க்ளூட்ஸ் குரூப் 1 அல்கலி மெட்டல்ஸ் அண்ட் குரூப் 2 அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். அதாவது இட் இன்க்ளூட்ஸ் குரூப் 1ல் என்னமா இருந்துச்சு, லித்தியம், நெக்ஸ்ட் என்ன இருந்துச்சு, பெர்லியம், பொட்டாசியம், லித்தியம், சோடியம், பொட்டாசியம்லாம் இருந்துச்சு இல்லைங்களா. ஸோ அப்போ அதை தான் வந்து இட் இன்க்ளூட்ஸ். It includes group 1 alkali metals and group 2 வந்து alkaline earth metals. group 1ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம டயக்ராமில் நீங்கள் புக்கு இருந்துச்சுன்னா பக்கத்தில் எடுத்து வச்சு பார்த்துக்கோங்க. அதாவது லித்தியம் குரூப் 1னா என்ன இருக்குது, Li லித்தியம், Na சோடியம், K பொட்டாசியம், Rb ருபீடியம், Cs சீசியம், Fr ஃப்ரான்சியம். அப்போ இட் இன்க்ளூட்ஸ் குரூப் 1 வந்து அல்கலி மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இதுக்கு பேர் அல்கலி மெட்டல்ஸுங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். அண்ட் குரூப் 2ல என்னமா இருக்குது, பெர்லியம், Be பெர்லியம், Mg மெக்னீஷியம், Ca கால்சியம், Sr ஸ்ட்ரோண்டியம், பேரியம், ரேடியம் இருக்குது. அப்போ அந்த குரூப் 2 எலமெண்ட்ஸ் வந்து என்னென்னு சொல்கிறாங்க, அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். ஸோ இட் இன்க்ளூட்ஸ் குரூப் 1, அதாவது எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னா 2 குரூப் இன்க்ளூடாக இருக்குது, குரூப் 1 அண்ட் குரூப் 2. குரூப் 1க்கு பேர் அல்கலி மெட்டல்ஸ், குரூப் 2க்கு பேர் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். ஸோ தே ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ். ஏன் வந்து இதை ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அதாவது அந்த ஷெல்ஸில் வந்துட்டு இப்போ லித்தியம் அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து 3 இருக்குது பாருங்கள். அப்போ ஃபஸ்ட்டு ஷெல்லில் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆயிரும், செகண்ட் ஷெல்லில் வந்து 1 எலக்ட்ரான் இருக்கும். அதே மாதிரி சோடியம் அப்படின்னு சொல்லும்போது 11, ஃபஸ்ட்டு செகண்ட் ஷெல்லில் வந்துட்டு 2 8ன்னு ஃபில் ஆயிரும். அடுத்தது ஒரு எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ அது வந்து என்னென்னா இட் இஸ் ஈஸிலி ரெடி டு கிவ் தட் எலக்ட்ரான். அந்த ஒரு எலக்ட்ரானை கொடுத்துட்டு அது இன்னர்ட் கேஸ் ஃபார்முக்கு வந்துடும், அதாவது ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ். அது வந்து எப்போவுமே ஆக்டிவ் எலமெண்ட்ஸாக இருக்கும். ஸோ அப்போ எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ்ன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எலக்ட்ரான்ஸ் எப்போவுமே வந்துட்டு 1 or 2 எலக்ட்ரான்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். தட் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஈஸிலி ரெடி டு கிவ் அப். அந்த எலக்ட்ரானை கொடுத்துட்டு அது இன்னர்ட் அதாவது ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு வரத்துக்கு ரெடியாக இருக்கும். அப்போ இட் ஆல்வேஸ் ஆக்டிவாக இருக்கும், ஆக்டிவ் எலமெண்ட்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் elements. So இப்போ S block elements it includes group 1 alkali metals and group 2 alkaline earth metals element. They are also called as representative elements. Here representative elements நான் சொல்லிட்டேன். The elements of group 1 except hydrogen, hydrogen தவிர மற்ற elements எல்லாமே lithium, sodium, potassium, rubidium, cesium, francium இது எல்லாமே metals அப்படின்னு சொல்கிறாங்க. The elements of group 1 except hydrogen are metals. They react with water. இந்த மெட்டல்ஸ் அதாவது சோடியமை நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணோன்னா அதாவது Na + H2O கம்பைன் ஆகி நமக்கு NaOH ஹைட்ராக்சைடாக மாறுது. அதாவது பேசிக்காக அது கன்வெர்ட் ஆகுது. Naனா சோடியம் மெட்டலாக இருக்குமா,
அந்த மெட்டலை கொண்டு போய், அதாவது சாஃப்ட் மெட்டல் சொல்லுவாங்க, இதை ஹார்ட் மெட்டல் கிடையாது, ஏன்னா டிசால்வ் ஆகாது, ஹார்ட் மெட்டல் தான், சாஃப்ட் மெட்டல் சொல்லுவாங்க. இந்த மெட்டலை நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது ரியாக்ட் வித் வாட்டரோட ரியாக்ட் ஆச்சுன்னா அது வந்து நமக்கு என்னவா கொடுக்கும்னா அல்கலியாக மாறிடும். அல்கலியாக மாறுது அப்படின்னா அதாவது பேஸாக மாறுது அப்படின்னு அர்த்தம். ஸோ தே ரியாக்ட் வித் வாட்டர், அதாவது குரூப் 1 எலமெண்ட்ஸ் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், அது வந்துட்டு ரியாக்ட் வித் வாட்டர் கூட ரியாக்ட் ஆகி டு ஃபார்ம் சொல்யூஷன்ஸ் தட் சேஞ்ச் த கலர் ஆஃப் லிட்மஸ் பேப்பர் ஃப்ரம் ரெட் டு ப்ளூ. அதாவது என்ன லிட்மஸ் பேப்பர் என்னவா மாற்றுது, ரெட் கலர் லிட்மஸ் பேப்பரை ப்ளூ கலர் லிட்மஸ் பேப்பரை ப்ளூ கலராக மாற்றிடுது. அப்படின்னா என்ன அர்த்தம், ரெட்டாக இருந்துச்சுன்னா அது அசிடிக்னு அர்த்தம், அது ப்ளூவாக மாறுச்சுன்னா அது வந்து பேசிக். அப்போ அதாவது OH அதில் ஹைட்ராக்சைடு ஆட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம், OH குரூப் வந்து அதில் ஆட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, அதெல்லாம் பேஸ், ஹைலி பேசிக் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதுதான் வந்து அல்கலி மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுதாம்மா? அதாவது குரூப் 1 அண்ட் குரூப் 2 இஸ் கால்ட் ஆஸ் எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ். குரூப் 1ல் இருக்கக்கூடியதெல்லாம் அல்கலி மெட்டல்ஸ், குரூப் 2ல் இருக்கக்கூடியதெல்லாம் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். இதை வந்து இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். எலமெண்ட்ஸ் ஆஃப் குரூப் 1 எக்ஸப்ட் ஹைட்ரஜனை தவிர அதுக்கு பேர் என்னென்னா மெட்டல்ஸுங்கிறாங்க. தே ரியாக்ட் வித் வாட்டர், அந்த மெட்டல்ஸ் வாட்டர் கூட ரியாக்ட் ஆகி ஒரு சொல்யூஷனை ஃபார்ம் பண்ணுது. அந்த சொல்யூஷன் என்ன பண்ணுன்னா தட் சேஞ்ச் த கலர் ஆஃப் லிட்மஸ் பேப்பர் ஃப்ரம் ரெட் டு ப்ளூ, ரெட் லிட்மஸ் பேப்பரை ப்ளூ லிட்மஸ் பேப்பராக மாற்றிடுது. அப்போ தீஸ் சொல்யூஷன்ஸ் ஆர் செட் டு பி ஹைலி அல்கலைன். அந்த சொல்யூஷனுக்கு பேர் என்னென்னா அல்கலைன் இல்லைன்னா பேசிக் அப்படின்னு சொல்கிறாங்க, ஹைலி அல்கலைன் ஆர் பேசிக். ஸோ ஹென்ஸ் தே ஆர் கால்ட் அல்கலி மெட்டல்ஸ். ஸோ அதனால் அதுக்கு என்ன பேர் வந்துச்சு, அல்கலி மெட்டல்ஸ்னு வந்துச்சு. இப்போ புரிஞ்சுதுங்களா தெளிவாக ஏன் அல்கலி மெட்டல்ஸ்ன்னு சொல்கிறோம்? பிகாஸ் குரூப் 1ல் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை வாட்டரில் டிசால்வ் பண்ணோன்னா வாட்டர் கூட அது ரியாக்ட் ஆகி இட் கிவ்ஸ் த ஹைட்ராக்சைடு. ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லும்போது ஹைலி அல்கலைன், தட் இஸ் பேசிக்காக மாறுது. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு, அது பேசிக்காக மாறுது. அதை செக் பண்ணுறதுக்கு அந்த சொல்யூஷனை லிட்மஸ் பேப்பரை அந்த சொல்யூஷனில் லிட்மஸ் பேப்பரை டிப் பண்ணுறோம். ரெட் லிட்மஸ் பேப்பர் என்னவா மாறுதுன்னா ப்ளூ லிட்மஸ் பேப்பராக மாறுது. இப்போ ப்ளூவாக மாறுச்சு அப்படின்னா இட் இஸ் ஹைலி அல்கலைன் இல்லைனா பேசிக் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் அதுக்கு பேர் அல்கலி மெட்டல்ஸ் அப்படின்னு வந்துச்சு. அடுத்தது த எலமெண்ட் ஆஃப் குரூப் 2 ஆர் கால் மெட்டல்ஸ். அதுவும் மெட்டல்ஸ் தான். அதில் என்ன இருக்குது, பெர்லியம், மெக்னீஷியம், கால்சியம் இருக்குமா. இது வந்து என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகும். அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி ஆக்சைட்ஸை ஃபார்ம் பண்ணிவிட்டு அகைன் தட் ஆக்சைட்ஸை வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ணனா இட் பிகம்ஸ் அல்கலைன் சொல்யூஷனாக மாறுது, அதே பேசிக் சொல்யூஷனாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த எலமெண்ட்ஸ் ஆஃப் குரூப் 2 ஆர் ஆல்சோ மெட்டல்ஸ், தே கம்பைன் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் ஆக்சைட்ஸ். இப்போ மெக்னீஷியம் Mg+O2 gives MgO, 2MgOன்னு கிடைக்கும் நமக்கு. மெக்னீஷியம் + Mg+O2, மெக்னீஷியம் + ஆக்சிஜன் gives 2MgO, மெக்னீஷியம் ஆக்சைடுன்னு கிடைக்கும். அந்த மெக்னீஷியம் ஆக்சைடு வாட்டர் கூட ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்குதுன்னா அல்கலைன் சொல்யூஷனை கொடுக்குது. ஸோ அதை தான் சொல்கிறாங்க அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். இது ஃபார்மலினா இதுக்கு முன்னாடி இந்த குரூப் 2 இந்த மெட்டல்ஸ்க்கெல்லாம் பேர் என்னென்னா எர்த் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இதுக்கு பேர் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த எலமெண்ட்ஸ் ஆஃப் குரூப் 2 ஆர் ஆல்சோ மெட்டல்ஸ், they combine with oxygen to form oxides. ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி ஆக்சைட்ஸை ஃபார்ம் பண்ணுது. ஃபார்மாலினா இதுக்கு முன்னாடி இதுக்கு பேர் என்னென்னா இஸ் கால்ட் எர்த்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார்மாலினா இதுக்கு முன்னாடி ஃபார்மலி கால்ட் எர்த்ஸ். அண்ட் தீஸ் ஆக்சைட்ஸ் ப்ரொடியூஸ், இந்த ஆக்சைட்ஸ் வந்து என்னவாகுது, அல்கலைன் சொல்யூஷனை உருவாக்குது. எப்போ when they are dissolved in water. அந்த ஆக்சைட்ஸ் மெக்னீஷியம் ஆக்சைடை வாட்டரில் டிசால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது அல்கலைன் சொல்யூஷன் கிடைக்குது. ஹென்ஸ் தீஸ் எலிமெண்ட்ஸ் ஆர் கால்ட், அதனால் இதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். அடுத்தது இந்த பி பிளாக் எலிமெண்ட்ஸோட முடிச்சுக்கலாமா? நெக்ஸ்ட் கிளாஸில் டி பிளாக் எலிமெண்ட்லாம் பார்த்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, பி பிளாக் எலிமெண்ட்ஸ்னால் என்னது, தீஸ் எலிமெண்ட்ஸ் ஆர் இன் குரூப் 13 to 18 in the periodic table. 13th group என்னது, போரான் ஃபேமிலி, ஹைட்ரஜன் போரான் ஃபேமிலி, கார்பன் ஃபேமிலி, நைட்ரஜன் ஃபேமிலி, ஆக்சிஜன் ஆர் கால்கஜன் ஃபேமிலி, ஃப்ளூரின் இல்லைனா அது ஹாலஜன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தீஸ் எலிமெண்ட்ஸ் ஆர் இன் குரூப் 13 to 18 in the periodic table. They include boron, carbon, nitrogen, oxygen, fluorine families in addition to noble gases except helium தவிர. They are also called as representative elements. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, representative elements அப்படிங்கிறது
இங்கே பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் போரானோட அட்டாமிக் நம்பர் வந்து 5. அப்போ அதில் எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச் ஆகும், அதாவது ஃபஸ்ட்டு ஷெல்லில் 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும், செகண்ட் ஷெல்லில் 3 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும். இப்போ இது என்னென்னா ஈஸிலி ரெடி டு அக்செப்ட் 1 எலக்ட்ரான். அப்போ அது வந்து அதாவது 2 + 4 அப்படின்ட்டு ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு வரத்துக்கு ரெடியாக இருக்கும். இப்போது போரானுக்கு 5 இருக்குமா, ஃபஸ்ட்டு ஷெல்லில் 2 எலக்ட்ரான் ஃபில் ஆகும், செகண்ட் ஷெல்லில் 3 எலக்ட்ரான் ஃபில் ஆகும். அப்போ அந்த 3 எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லும்போது ஒரு எலக்ட்ரான் அது வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். இப்போ அதனால தான் அது வந்து ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் அதை வந்துட்டு ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன் அடிஷன் டு நோபல் கேஸஸ் தே ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ். த பி பிளாக் இஸ் ஹோம் டு த பிக்கெஸ்ட் வெரைட்டி ஆஃப் எலமெண்ட்ஸ். பி பிளாக்ல வந்துட்டு எல்லா வெரைட்டிஸும் இருக்குது, அதாவது மெட்டல்ஸும் இருக்குது, நான் மெட்டல்ஸும் இருக்குது, மெட்டலாய்ட்ஸும் இருக்குது. மெட்டலாய்ட்ஸ்னால் போத் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். மெட்டலாக இருக்கும் அது நான் மெட்டலாகவே ஆக்ட் ஆகும், நான் மெட்டலாக இருக்கும் அது மெட்டலாகவும் ஆக்ட் ஆகும். அதை தான் வந்து மெட்டலாய்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ புரிஞ்சுதுங்களா? பி பிளாக் எலமெண்ட்ஸ், these elements are in group 13 to 18 in the periodic table. They include boron, carbon, nitrogen, oxygen, fluorine families. In addition to noble gases, they are also called as representative elements. இன்னொன்று கூட சொல்கிறேன் பாருங்கள், அலுமினியம். அலுமினியம்க்கு வந்து 13 இருக்குது. அப்போ இது எப்படி எலக்ட்ரான் ஃபில் ஆகுங்கிறீங்க, 2 8 18, அதில் வந்து 2 8 நெக்ஸ்ட்டு 3 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும். அப்போ ஒரு எலக்ட்ரான் ரெடிலி அக்செப்ட், அதாவது அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். அப்போது ஒன்று எலக்ட்ரானை கிவ் அப் பண்ணுறதுக்கோ இல்லை ரெடியாக அக்செப்ட் பண்ணுறதுக்கோ இருந்துச்சுன்னா அந்த எலமெண்ட்ஸ்க்கு பேர் ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தே ஆர் ஆல்சோ கால்ட் ஆஸ் ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ். த பி பிளாக் இஸ் ஹோம் டு த பிக்கெஸ்ட் வெரைட்டி ஆஃப் எலமெண்ட்ஸ். அதாவது அது ஒரு ஹோம்னே சொல்லலாம், ஏன்னா பிக்கெஸ்ட் வெரைட்டி ஆஃப் எலமெண்ட்ஸ் அதில் கலந்துருக்கு. அண்ட் இஸ் த ஒன்லி பிளாக் தட் கண்டெய்ன்ஸ் ஆல் 3 டைப்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸும் அந்த பிளாக்ல தான் இருக்குது. பி பிளாக்ல தான் எல்லா டைப்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. என்னது, மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்ட்ஸ். புரிஞ்சுதுங்களா? டி பிளாக் எலமெண்ட்ஸும் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸும் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துடலாமா? ஸோ இப்போ இது வரைக்கும் எடுத்தது புரிஞ்சுதுங்களா? ஸோ தேங்க்யூ சில்ட்ரன்.